வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்தில் இயல் 2 கவிதை பேழையில் இடம்பெற்றுள்ள இயற்கையை போற்றுவோம் என்ற பாடலை பற்றி அறிந்து கொள்வோம். பாடலை படிக்கும் முன் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கூட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகளல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. முதலில் இளங்கோவடிகளின் பாடலையும் பின்னர் பாடலின் பொருளையும் பார்ப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார்ச் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கண் உலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் தெரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான். பாடலின் பொருள்: வான் நிலாவை போற்றுவோம் வான் நிலாவை போற்றுவோம். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளொளி வழங்கும் வான் நிலாவை போற்றுவோம். கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம். காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம். வான்மழையை போற்றுவோம் வான்மழையை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில் வழி சுரக்கும் வான்மழையை போற்றுவோம். பாடலில் வரும் சொற்களின் பொருளை அறிவோம். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், தார் மாலை, சென்னி சோழ மன்னன், அங்கண் அழகிய இடம், அளி கருணை, ஞாயிறு கதிரவன், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல். இப்போது பாடலின் பொருளை இன்னும் விளக்கத்துடன் 3 பகுதிகளாக அறிவோம். முதல் பகுதி வான்நிலா. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். இரண்டாம் பகுதி கதிரவன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். மூன்றாம் பகுதி மாமழை. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழையானது வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். இந்த பாடலை எழுதிய இளங்கோவடிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் பொ.ஆ. 2ஆம் நூற்றாண்டு என்பர். 50 காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல்கள் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதியாக இடம்பெற்றுள்ளன. அப்பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் மழை போல் மேல் நின்றுதான் சுரத்தலாம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.